கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. அருள் மாறி பெற்றிடவே, அருள் மாறி பெற்றிடவே. காரிருள் அகன்றிடவே, பாரில் பாவிகள் பரநடி பணிய. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. இயேசுவின் நாமமதை, இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே. பேசும் அடியார் பலனடைந்திடவே. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. உன்னத பலனிய, உன்னத பலனிய. வன்மையுடன் நடக்க கண்மலை உம்மை பின்தொடர. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே, சபையின் சிரசே, கிருபையின் அரசே, சபையின் சிரசே. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. ஆதி சபையது போல், ஆதி சபையது போல் ஆவியின் வரங்களினால் அலங்கரித்தெம்மையாற் கொண்டுமது கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. தூயனுமை துதிக்க, தூயனுமை துதிக்க. தூய்மையகம் தரிக்க, காயம் முழுவதும் உமக்கே படைக்க. கிருபை சொரிந்திடுமே, உமது கிருபை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே,
சபையின் சிரசே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை சொரிந்திடுமே உமது கிருபை சொரிந்திடுமே ஆயத்தமாகிடவே ஆயத்தமாகிடவே நாயகன் வருகையிலே மாயமான யாவையும் அகற்ற கிருபை சொரிந்திடுமே உமது கிருபை சொரிந்திடுமே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபை சொரிந்திடுமே தூயனுமை துதிக்க கிருபை சொரிந்திடுமே. ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தை நாம் தியானிக்கும்படியார் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதி நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதி, நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்தரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்தி வருகிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாங்கள் அந்த வேதத்தை நான் தியானிக்கும்படியாக அது நிமித்தம் ஆண்டவர் அந்த வேதத்தை தியானித்து நாங்கள் நன்மைகள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீ தந்திருக்க இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தாமே இந்த வசனத்தை கர்த்தர் ஆஸ்வதித்து இதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை எங்களை அறிந்து கொள்ள வேண்டிய எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அப்பா தெய்வ நீர் எங்களோடு பேசி நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபத்தோடு கேட்கத்தக்கதாக கிருபை தாங்க. வருகை இடர்கள் தடைகளாம் கர்த்தர் மாற்றுங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தரை பேசும்படி அந்த நாளில் அவங்க என்ன வார்த்தையை கேட்கிறார்களோ அதன்படி அவங்க வாழ்க்கை ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்படத்தக்கதா தேவரின் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட இந்த வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு. நிச்சயித்தவைகளில் நிலைத்திருங்கள். நிச்சயித்தவைகளில் நிலைத்திருங்கள். நாம் கற்று அல்லது நாம் அறிந்து நிச்சயித்து கொண்ட காரியங்களிலே நாம் நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். எது நான் படித்து அல்லது கேட்டு நான் அறிந்து கொண்டவைகள் எதுவோ அது என்ன, நான் எந்த காரியம் நிச்சயித்து இருக்கிறேனோ அதிலே நாம் நிலைத்திருக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அது நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது சில காரியங்களை நான் நிச்சயித்து இருக்கிறேன், இது கரெக்டு அப்படின்னு நிச்சயித்திருக்கேன். ஆவிக்குரிய காரியங்களையும் சரி, நம்ம நடைமுறை வாழ்க்கையும் சரி, இது வேதத்தின்படி, இது வசனத்தின்படி, இது சரியான காரியம் என்று இதெல்லாம் நம்ம அறிந்து நாம் நிச்சயித்து கொண்டு இருக்கிறோமோ அதிலே நாம் முடிய பரியந்தும் நிலைத்திருக்கிற ஜனங்களா அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட ஜனங்களாய் அல்லது வேரூன்றப்பட்ட ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அது எதெல்லாம் நம்ம அந்த நிச்சயத்தை நம்ம நிச்சயித்தவைகளிலே நாம் நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது முன்பாக முன்னாடி சில வசனங்களை பார்க்கும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம், நமக்கு நம்ம எதெல்லாம் நம்ம கற்று அல்லது நம்ம படித்து அல்லது கேட்டு நம்ம நிச்சயித்து கொண்டு இருக்கிறோமோ அதிலே நாம் நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக நம்மளுக்கு அவசியம். பாருங்கள், நான் அறிந்து கொண்டேன்,
நான் தெரிந்து கொண்டேன், அதை பற்றின அறிவு எனக்கு வந்துடுச்சு. ஆனால் அதிலே நான் நிலைத்திருக்கிறேன்னா, அது நான் நிச்சயித்திருக்கிறேன், இதுதான் சரி, இதுதான் கரெக்டு, இதுதான் சரியான காரியம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் அதிலே நான் நிலைத்திருக்கிறேனா இல்லை அதில் நான் நிலைத்து இல்லாமல் நான் கொஞ்சம் அப்படி இப்படி நான் இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். எது பரிசுத்தமோ அதில் நாம் நிலைத்து இருக்கணும். இதுதான் பரிசுத்தம் என்று நான் என்ன செய்திருக்கிறேன், நிச்சயித்து இருக்கிறேன். அந்த பரிசுத்தத்தில் நாம் நிலைத்து இருக்கிறோமா? எது உண்மை என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன், அதிலே நான் நிலைத்து இருக்கிறேனா? எது உத்தமம் என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன், அதிலே நான் நிலைத்து இருக்கிறேனா? எது மேன்மை என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன், அதிலே நான் நிலைத்து இருக்கிறேனா? எது மகிமை என்று நிச்சயித்து இருக்கிறேன், அதிலே நான் நிலைத்து இருக்கிறேனா? எது பயபக்தி என்று நான் அறிந்து நான் நிச்சயித்து இருக்கிறேன், அதில் நான் நிலைத்து இருக்கிறேனா பார்க்க. இப்படி நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவைகளிலே நாம் முடியும் பரியந்தும் நாம் நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருக்க. அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய ஓட்டங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கும். கர்த்தர் கிருபையாக இந்த காரியத்தெல்லாம் நான் அதை அறிந்து அதை புரிந்து கொண்டு அதெல்லாம் நான் நிச்சயித்து இருக்கிறேன். இதுதான் பரிசுத்தம், இது பரிசுத்தம், இது பரிசுத்தம் இல்லை, இது உண்மை இல்லை என்று நிச்சயித்து இருக்கிறேன். ஆனால் நிச்சயித்து இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. நான் அதில் நான் நிலைத்து இருக்கிறேன்னு பார்க்க வேண்டும். எது தேவனுக்கு பிரியம் அதை என்னை நிச்சயித்து இருக்கிறேன், அதில் நான் நிலைத்திருக்கிறேனா? எது சத்தியம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன், அதில் நான் நிலைத்திருக்கிறேனா? எது நித்தியமானவைகள், எது மேலானவைகள், எது உகந்தவைகள், எது எனக்கு தகுதி, எது தேவ சுத்தம், இதெல்லாம் நான் என்ன செய்திருக்கேன், வாழ்க்கையில் நான் கற்று அல்லது நான் கேட்டு அல்லது நான் அறிந்து நான் இதெல்லாம் நிச்சயித்து வைத்திருக்கிறேன். இதுதான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை, மற்றதெல்லாம் என்ன அது நிலையற்றது, இதுதான் நிலையானது என்று எந்தெந்த காரியங்களிலே நாம் இந்த வேதத்தின்படி நாம் நிச்சயித்திருக்கிறோமோ அதிலே நாம் முடியும் பரியந்தும் நாம் நிலைத்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே நாம் அதில் நிலைத்திருக்கும்படியாய் தான் தேவன் அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய், அதை அறிந்து கொள்ளும்படியாய், அதை விளங்கி கொள்ளும்படியாய், அதை விளங்கி கொண்டு அதை நிச்சயிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறார். ஏனென்றால் அதில் நிலைத்திருந்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கத்தான், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம், நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய், ஆரோக்கியமாக இருக்கத்தக்கதாய் தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால நான் நிச்சயித்திருக்கிறேன், அதிலே நான் நிலைத்திருக்கிறேன், அல்லது அதில் நான் உறுதியாக இருக்கிறேனா, அல்லது அதில் நான் வேறொன்றை காணப்படுகிறேனா? சில காரியங்கள் அதை விட்டு நான் வடிவிலகி போயிடுறேன்னா, நான் என்னால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கு, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் உத்தமம், இதுதான் வழி என்று, இதுதான் என்னுடைய வழி என்று நிச்சயித்திருக்கேன். என்னால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறவர்களிலிருந்து நான் வழி விலகி போகிறேனா, நான் தடுமாறி போகிறேனா, தடம் புரண்டு போகிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். ஆனால் எதெல்லாம் தேவ கிருபையினால் எதெல்லாம் நான் நிச்சயித்து இருக்கிறேனோ அதிலே நான் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் முடியும் பரியந்தம் அதை நிலைத்திருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? ரோமர் 14:22 உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக மட்டும் இருக்கட்டும், நல்லதென்று நிச்சயித்த காரியங்களில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். பார்க்கிறோம், நல்லதென்று நிச்சயித்த காரியங்களில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நான் அப்படியே எது நல்லது, எது உண்மை, எது சத்தியம், எது பரிசுத்தம், எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது நித்தியம், எது அசையாதவைகள், எது மேலான உகந்த, எதெல்லாம் நான் நிச்சயித்து இருக்கிறேனோ அதிலே நான் எப்படி இருக்கணுமா, நான் குற்றவாளி ஆகாதவனாக இருக்கணும். அதுபடி நடக்கலைன்னா நான் யாரு, நான் குற்றவாளியாக மாறிடுறேன். நிச்சயிக்கப்பட்ட காரியங்களை முடிவு பறிந்த நிலைத்திருந்தா நான் குற்றவாளி அல்ல. ஒருவேளை நான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் மாறி நான் தடம் புரண்டு போய்கொண்டு இருக்கிறேன்னால் தேவனுடைய பார்வைக்கு நான் யாரு, குற்றவாளியாய் காணப்படுகிறேன். அதான் பார்க்கிறோம், நல்லது என்று நிச்சயித்த காரியம் தன்னை குற்றவாளி ஆக்காதவன், தன்னை குற்றவாளி ஆக்காதவன். நான் குற்றவாளி ஆகாதபடி நம்ம ஜீவியத்தை பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் நிச்சயத்த காரியங்களிலே நான் நிலைத்து இருக்கிறேன்னா இல்லை நிலைத்து இல்லாமல் இருக்கிறேன்னா பார்க்கணும். நிலைத்து இருந்தால் நான் குற்றவாளி அல்ல, நம்ம மேலே அந்த குற்றம் இருக்காது. ஆனால் நான் நிச்சயித்து இருக்கிறேன், ஆனால் நான் போனால் போடும், நான் அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்போமானா ஒருவேளை அது போல் இருக்கலாம். ஒருவேளை அது போல் செய்கிற காரியம்லாம் நமக்கு எல்லாம் வாய்க்கும் பாருங்களேன், எல்லாமே நல்லா நடக்கும். ஆனால் தேவன் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்னா, அல்லது பரலோகத்தின் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா, குற்றவாளி என்ற ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படும். அதனால் நம்மளை மிகவும் ஜாக்கிரதையா நம்மை குற்றவாளி ஆகாதபடிக்கு நான் எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம நிச்சயிக்கப்பட்ட காரியங்களிலே நாம் நிலைத்து இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், வேறொன்று இருக்க வேண்டும், முடிவு பறிந்தும் காணப்பட வேண்டுமோ நாம் அதில் காணப்பட வேண்டும். அதற்கு விரோதமாய் அதை நிச்சயிக்கப்பட்ட காரியம் நிலைத்திராதபடி, அதிலே நான் காணப்படாதபடி, என் வாழ்க்கையில் வருகிற எந்த காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்காதபடி அதிலே நாம் நிலைத்திருக்கும்படியான கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் நிலைத்திருக்கும்படியாய் நம்ம அந்த ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் பார்க்கும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்ம இருதயத்தை என்ன செய்யணுமா, அவருக்கு முன்பாக அவருக்குள்ள நிச்சயப்படுத்தி. அப்புறம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், நிச்சயிக்கப்பட்டவைகளிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு ஆரோக்கியமான நிலையில், ஒரு நல்ல நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் ஒரு ஆரோக்கியமான நிலையில், ஒரு பலமுள்ள ஒரு நிலையில் நம்ம ஆவிக்குரிய ஜீவம் இருக்காது பாருங்கள். அதனால் நம்ம பார்க்க வேதத்தையும் வசனத்தை பார்க்கும்போது முடிவு பறிந்த நிலைத்து இருக்கிறேன் என்ன செய்கிறான், ரட்சிக்கப்படுகிறான்னு வேதம் சொல்ல. அப்புறம் நம்ம தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கு. ஆண்டவரே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்வதை நம்மளால் பார்க்க முடியும். என்னிலே நீங்கள் நிலைத்திருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லிங்க பார்க்க. ஆனால் அதனால நாம் தேவனுக்குள்ளே நான் நிச்சயிக்கப்பட்டவைகளிலே நாம் நிலைத்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்திருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய ஓட்டம், ஆவிக்குரிய காரியம் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட முடியும். இந்த நிச்சயித்தவைகளை நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒன்று, பிரகாசிக்க முடியும். நிச்சயித்தவைகளில் நிலைத்திருந்தால் ஒன்று, பிரகாசிக்க முடியும். 2, பிரதிபலிக்க முடியும். 3, பின்பற்ற முடியும். 4,
பிரசங்கிக்க முடியும், 5 பிரவேசிக்க முடியும். நாம் நிச்சயித்தவைகளில் எதெல்லாம் நம்ம நிச்சயித்து இருக்கிறோமோ, அந்த வசனத்தின்படி எதெல்லாம் நிச்சயித்து இருக்கிறோமோ, உலகத்தின்படி அல்ல, வசனத்தின்படி எதெல்லாம் உண்மை சத்தியம் இது நிலையானது எதெல்லாம் நாம் நிச்சயித்து இருக்கிறோமோ அதிலே நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் பிரகாசிக்க முடியும், பிரதிபலிக்க முடியும், பின்பற்ற முடியும், பிரசங்கிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, பிரவேசிக்க முடியும். நம்ம நிச்சயித்தவைகளிலே நம்ம நிலைத்திராமல் போனால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மால் இது போல காணப்பட முடியாது. நம்மால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது, பிரதிபலிக்க முடியாது, பின்பற்ற முடியாது, பிரசங்கிக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆரோக்கியமான நிலையில் காணப்பட ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். நிச்சயித்தவைகள் நிலைத்திருந்தால் ஒன்று பிரகாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும். நம் ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம ரட்சிக்கப்படாத முன்னாக இருளில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கிருபை வச்சு என்ன செய்தார்? அந்தகாரில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கணும். பாருங்க, அப்படியே என்ன ஆண்டவருடைய வாழ்க்கையை பிரகாசமுள்ளதாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக அவர் என்ன செய்து இந்த ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை பிரகாசமுள்ளதாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, நம்ம என்ன அத்தியாயம் செய்திருக்க, நம்ம எப்படிலாம் நடக்க வேண்டுமோ அதுக்கு வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வேத இந்த வசனத்தின்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அதன்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருட்டில் இருந்தால் நம்ம எங்கே இருக்கணும்னு நமக்கு தெரியாது. எழுத்தின்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த திசையில் இருக்கிறோம், எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எந்த திசையில் போய் கொண்டு இருக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்களேன், நம்ம பார்க்கணுங்க. நம்ம அநேக வேலை நான் சொல்லியிருக்கிறேன். 25 வருஷமாக ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தடவுறோம் வீட்டை. 25 வருஷம் பழக்கம் வீடு, ஆனால் வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? காலை தடவுறோம், செவுறு எங்கே இருக்குதுன்னு தடவும். ஏன்? இருட்டு என்பது இருள் என்பது ஒரு மனுஷன் எப்படி பயணிக்கணும், என்ன செய்யணும் என்று ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில தான் ஒரு இருட்டு. அப்படிப்பட்ட இருட்டில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட இருட்டில் பிசாசை நம்ம அடைத்து வைத்திருந்தோம். ஆனால் தேவன் நம்ம கிருபை வைத்து அந்த இருட்டில் இருந்த நம்ம ஆன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பது. எப்போது நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருப்பது, எப்போது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தால் நம்ம எப்படி என்ன செய்யணும், எங்கே இருக்கணும், எப்படி எல்லாமே நமக்கு தெரியும். பாருங்களேன், வசனத்தில் அதான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1 யோவான் மன்னித்துக்கொள்ளுங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதான் பார்க்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தால் எதற்காக வந்தான்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படியாக, எந்த மனுஷன் பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொல்லும்போது இந்த உலகத்தை எப்படி வந்தார்? இந்த உலகத்தை நான் ஒளியாய் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த பூமி வரும்போது எப்படி வந்து அவர் ஒளியாய் வந்தார்ன்னு சொல்லி இந்த வேத வசனம் பார்க்கிறோம். நீங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பார்க்கும்போது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்படியே நம்ம வாழ்க்கை இருளில் இருக்கக்கூடாது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை இருளில் இருக்கக்கூடாது. இந்த இருளை விட்டு நம்ம வெளியே வந்தோம். ஒருவேளை
இருள் வருவதற்கு இருளுக்கு என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நம்ம என்ன காரியம் செய்து கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நிறுத்திடணும் பாருங்கள். அது நான் செய்கிறதுனால என் வாழ்க்கை இருளாய் மாறுகிறது என்றால் அது நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. அந்த காரியத்தில் அங்கே இருக்கிறதுனால இருள் இருக்குமானா அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நான் விட்டுணும் பாருங்கள், நம்ம விட்டுணும் பாருங்க. இருள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இங்கே இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடைசி பகுதியில், உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய வாழ்க்கை எப்போதும் பிரகாசம் உள்ளதாய் மாற வேண்டும், பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும். பாருங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பார்க்கிறோம். உன்னில் இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யக்கூடாது, இருளாகாதபடிக்கு நீ என்ன செய்யணுமா, நீ எச்சரிக்கை உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். அதே நம்முடைய லூக்கா 11ஆம் அதிகாரம் 35, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ஒரு பிரகாசம் உள்ள ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பிரகாசம் உள்ள நிலையில் இருப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நம்ம செய்ய வேண்டும். எதெல்லாம் விட்டு விட வேண்டுமோ அதெல்லாம் விட்டு விடணும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பாருங்கள், அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் பிரகாசம் உள்ளதாய் காணப்படும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்களாக மூடி வைக்காமல் விளக்கின் தண்டியின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எந்த நிலையில் நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை முழுதும் பிரகாசமாக இருக்கா, என் வாழ்க்கை எல்லாம் எங்களும் பிரகாசம் இருக்கிறதா என்று நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையிலும் சரி அல்லது என் வாழ்க்கை எல்லைகளிலும் சரி இருள் ஒரு நாளும் காணப்படக்கூடாது. இருள் எப்போ வரும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்யும் போது இருள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும் போது இருள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவர் செய்யக்கூடாத காரியத்தை நம்ம செய்வோமானால் இருள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையை தேவையில்லை என்று எதெல்லாம் நினைக்கிறோம் அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்குமானால் இருள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் விலக வேண்டும். நான் வாழ்க்கையை விட்டு அதிலிருந்து நாம் வெளியே வந்துடணும். அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கோம். அப்போ தான் நான் வாழ்க்கை முழுதும் வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களா, அந்த வேத வசனம் இப்படியாகி சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இப்போது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முன்னே எங்கே இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை தந்து அவர் என்ன செய்தார், நம்மை தேடி வந்து இருளில் இருக்கிற நம்ம, பாவ இருளில் இருக்கிற நம்ம, அக்கிரமத்தின் இருளில் இருந்த நம்ம, விசுவாச அடிமைத்தனத்தில் இருந்த இருளில் இருக்கிற நம்ம ஆண்டவரை தூக்கி கொண்டு வந்து என்ன செய்தனா நம்மை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றிருக்கிறார். நம்ம ரத்தத்தினால கழுவி நம்ம பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு வெளிச்சத்தை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். அதனால நாம் எப்படி நடக்க வேணுமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நடந்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டனா இருளில் நடந்து கொண்டு இருக்கக்கூடாது, இருளில் நாம் நடக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் அருவருக்க காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாருங்கள்,
ஆனால் இருள் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நான் இருக்கிறேன். ஆனால் இருளில் நான் அதெல்லாம் அங்கே பார்க்க, நீங்கள் வெளிச்சத்தின் நீங்கள் கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ள. அப்புறம் வெளிச்சத்தை கர்த்தருக்கு வெளிச்சம், அந்த வெளிச்சம் நம்ம இருந்தாலும் நம்மால் இருளிலே நடக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை மிகவும் ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நம்ம நடக்கிறவர்களாக இருக்கு. அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ இந்த வேதம் சொல்லுகிறதோ அதன்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டாத, நமக்கு தகுதி இல்லாத, நமக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஒருவேளை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு வேளை கேட்கலாம் பாருங்களேன். செய்தால் நம்முடைய வாழ்க்கை நம்மை அறியாமலேயே நம்ம நம்ம எதில் நடந்து கொண்டு இருக்கிறோன்னா நம்ம இருளிலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:17 வசனத்தில் பார்ப்பீர்களானால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை கர்த்தர் கெடுப்பார். அப்படியே என்ன அர்த்தம்? நான் பாவம் செய்தால் அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது கர்த்தருக்கு சுத்தமில்லாத காரியங்கள் செய்தால், கர்த்தர் ஆலோசனைப்படி செய்யாமல் போனால் நம்மளோட வாழ்க்கையில் நாம் இருளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நம்ம இருளிலே நடக்க முடியாத சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்துடும். பாரு, அது மிகவும் ஜாக்கிரதையா. ஒருவேளை நான் முன்ன செய்த பாவலாம் செய்யலை, நான் அதெல்லாம் நான் விட்டுட்டேன் என்று ஒருவேளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? தேவ ஆலோசனையின்படி நாம் நடக்கிறோமா? வசனத்தின்படி நடக்கிறோமா? தேவ சித்தம் செய்யலைனாவே இருள் வந்துடும் நம்ம வாழ்க்கையில். தேவனுடைய ஆலோசனை கேட்டு செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில் இருள் வந்துடும். கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அதேபடி நடக்கலைன்னா நம்ம இருள் வாழ்க்கையில் வந்துடும். பாருங்கள், என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, என்னதான் நான் வேதம் வாசித்தாலும் தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி, அல்லது கர்த்தரை நடத்துகிறாரு அதன்படி நான் நடக்கலைன்னா என் வாழ்க்கையில் சரி இருள் வந்துடும் நம்ம வாழ்க்கையில். அது என்னதான் ஜெபம் பண்ணாலும் போகாது. எப்போ போவேன்னா கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடந்தால் தான் அந்த இருள் நம்ம விட்டு போகும். அந்த தேவ சித்தம் செய்தால் தான் இருள் நம்ம விட்டு போகும். அந்த தேவ திட்டத்தின்படி நம்ம இருந்தால் தான், அந்த தேவன் சொன்ன காரியத்தின்படி நடந்தால் தான் அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில் போவோம். தவிர என்னதான் ஊழியக்கால் ஜெபம் பண்ணாலும் அந்த இருள் போவாது. அதனால் அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருக்கும். அந்த இருள் நம்ம வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையில் ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. சில போராட்டங்கள், சில கண்ணீர்கள், சில வேதனைகள், சில பிசாசின் கிரியைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துனே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்று வந்துனே இருக்கும். சில வேளையில் பிசாசின் கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் எதனால் வருதுன்னு பார்க்கணும். பாருங்கள், தேவையில்லாத போராட்டங்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், பிசாசின் கிரிகள் வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பாருங்கள், இதெல்லாம் ஏன்டா நம்ம வாழ்க்கை சில வேளையில் இந்த இருள் ஏன் வருதுன்னா நாம் கர்த்தருடைய காரியங்களில் இல்லாததுனால தான். மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நாம் கற்று அறிந்த நிச்சயத்துவைகளிலே நாம் முடிவு பரியந்தோம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவ சித்தம்தான், இது தேவனுடைய ஆலோசனை தான், இதை கர்த்தர் செய்கிறாதான் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் நடக்க மாட்டேன்றோம், அதன்படி இருக்க மாட்டேன்றோம், அதன்படி செய்ய மாட்டேன்றோம். அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் பிரகாசம் ஆகாது. நம்ம வாழ்க்கையை இருளை தான் சந்திக்க முடியும். விசுவாசிகள் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து இந்த இருள் என் வாழ்க்கையில் அது வராதபடிக்கு கர்த்தர் என் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நம்ம நடக்கிற ஜனங்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், நம்ம நிச்சயத்தை நிலைத்திருந்தால் தான் நம்மளால் பிரகாசிக்க முடியும். நம்ம எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்றால், ஒன்று புது சிருஷ்டியாய் பிரகாசிக்கணும், புது சிருஷ்டியாய் பிரகாசிக்கணும். 2 புதிய மார்க்கத்தானாய் பிரகாசிக்கணும். வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறணும். எப்படி என்றால் புது சிருஷ்டியாய் நாம் பிரகாசிக்கணும். 2வது புதிய மார்க்கத்தானாய் நான் என்ன செய்யணும், நான் பிரகாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை எப்படி மாறணும், புது சிருஷ்டியாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதான் சொல்லும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய், புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. என் வாழ்க்கை பிரகாசிக்கணும். எப்படி பிரகாசிக்க வேண்டாம், புது சிருஷ்டியாய் நாம் பிரகாசிக்கணும். பழையவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. பழைய காரியங்கள் சொல்லும்போது அது பழைய காரியங்கள் மட்டும் இல்லை. பழைய காரியங்கள் என்ன என்றால், கர்த்தர் விரும்பாத காரியம் எல்லாம் பழைய காரியம்தான். கர்த்தர் அருவருக்கிற காரியம்லாம் பழைய காரியம் இல்லை. பழைய காரியம் வாழ்க்கை இருக்குதா? கர்த்தர் விரும்பாத கர்த்தர் அருவருக்கிற காரியம் வாழ்க்கை இருக்குமானால் அது என்ன வேண்டாம், அது பழைய காரியம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். அதெல்லாம் மாறி நாம் புது சிருஷ்டியாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை புது சிருஷ்டியாக மாறணும். ஒவ்வொரு நாளும் என் காரியங்கள் மாறணும், என் சுபாவங்கள் மாறணும், என் காரியங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் புது சிருஷ்டி என்ற அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையால் நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பழைய காரியங்களே இருந்து கொண்டு இருக்குமானால் என் ஆவிக்குரிய ஜீவன் நமக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையில், ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை, ஒரு பலப்படுத்தப்பட்ட நிலையில் நம்ம வாழ்க்கை ஒரு நாள் இருக்கவே இருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் பழவையெல்லாம் நான் விட்டுணும். பாருங்க, கர்த்தர் விரும்பாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவையில்லை என்று ஆண்டவர் எதெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டுணும். பாருங்க, விட்டால் தான் நம்ம வாழ்க்கை நம்ம புது சிருஷ்டியாய் நம்மளால் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிச்சயித்தவைகளை அப்படி நிலைத்திருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியும். எப்படி நான் புது சிருஷ்டியாய் நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க முடியும். அந்த நிலையில் நாம் இருந்தால் தான், ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டி அந்த நிலையில் நம்ம வாழ்க்கை இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்மளால் நித்திய ஜீவனில் நம்மளால் என்ன செய்யும், போகும் ஆண்ட வருகையில் நம்மளால் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பாருங்கள், அதனால் ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாக இருக்கிறேனா, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை மறுரூபப்படுகிறதா, ஒவ்வொரு நாளும் நான் புதிதாக மாறிக்கொண்டு இருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கவே. இது மாத்திரமல்ல, பார்க்கிறோம், புதிய மார்க்கத்தானாய் நாம் பிரகாசிக்கணும். பழைய மார்க்கத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இந்த புதிய மார்க்கத்தில் நம்ம இருக்கவே கூடாது. புதிய மார்க்கத்துக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, நம்மை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய மார்க்கத்தில் எனக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, இந்த புதிய மார்க்கத்தை என்னெல்லாம் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேனோ, அல்லது இந்த புதிய மார்க்கத்தை எனக்கு என்னெல்லாம் போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, இந்த புதிய மார்க்கத்தை நான் எதெல்லாம் அறிந்து கொண்டேனோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம புதிய மார்க்கத்தில் வந்துட்டு இன்னும் பழைய மார்க்கத்தில் இருக்கிற காரியங்களே இருந்து கொண்டு இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் ஓட்டமும் நமக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையில் ஒரு நாள் இருக்கவே இருக்கா. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். அந்த சூழ்நிலைலாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற, அந்த காரியங்களாம் மாறி இந்த புதிய மார்க்கத்தில் நான் எதை கற்றுக்கொண்டேனோ, எது எனக்கு சொல்லப்படுக, அதிலே நான் முடிவு பரியந்தும் நாம் நிலைத்திருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். புதிய மார்க்கத்தை அழைக்கப்பட்டு இருக்கலாம். புதிய மார்க்கத்தை வந்தேன்னா பழைய மார்க்கத்தில் இருக்கிற காரியங்களே இருக்குமானால் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது. நம்ம வாழ்க்கை இருளை தான் சந்திக்க முடியும். மிகவும் நம் ஜாக்கிரதையாக இருந்து பழைய மார்க்கத்தினுடைய
ஒரு அடையாளம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், ஜீவியம் காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், நம்ம பழைய மார்க்கத்தில் நம்ம எவ்வளோ காரியங்களை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிச்சு வந்தோம் பாருங்கள். நாள் பார்க்கறது, காலம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது எல்லாம் இப்பயும் அது போல் நம்ம காணப்படுகிறோமா என்று பார்க்கணும். பாருங்கள், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உண்டு பண்ணி எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாமே நல்லது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். பாருங்கள், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. பாருங்கள், பழைய மார்க்கத்தில் ஜாதியெல்லாம் பார்த்துருந்தோம். புதிய மார்க்கத்தில் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஜாதியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அவங்க மேல் ஜாதி, அவங்க கீழ் ஜாதி, நம்ம மேல் ஜாதி, அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்வையில் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. பழைய மாதத்தை தான் பார்த்தேன், நான் வந்து மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நான் வந்து படித்தவன், நீ படிக்காத, அதெல்லாம் பாகுபாடு இருந்தது, ஏற்றத்தாழ்வுலாம் இருந்தது. இதே காரியம் அந்த பழைய மார்க்கத்தில் இருந்த காரியம் புதிய மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எல்லாரையும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று என்ன செய்யணும், சகோதரர்கள் என்று என்ன செய்யணும், நம்ம பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பாருங்களேன். அதனால் இந்த பழைய மார்க்கத்தில் இருந்த காரியங்கள் அதுவே நம்ம புதிய மார்க்கத்தில் சில வேலையில் பார்க்கும்போதெல்லாம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். அதெல்லாம் களையப்படவே, அது இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கவே இருக்காது. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். இந்த காரியம்லாம் மாறினா தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம புதிய மார்க்கத்தானாய் நான் பிரகாசிக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம அதன்படி நம்ம நடக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது முதலாக. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம், பிரதிபலிக்க முடியும். நான் நிச்சயித்தவைகளிலே நான் நிலைத்திருந்தால், நான் கற்று அல்லது நான் அறிந்து நான் புரிந்து கொண்டு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று எதை நான் நிச்சயித்து கொண்டு இருக்கிறேன் வசனத்தின்படி, அதிலே நாம் முடிவு பரியந்தோம் நாம் நிலைத்திருக்கிற ஜனமாய் இருக்கணும். ஏன் அப்படி நிலைத்து இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பிரதிபலித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதோடு நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரதிபலிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதற்காக நாம் முன்குறித்திருக்கிறார் என்றால், நாம் பிரதிபலிக்கும்படியாக. யாரை பிரதிபலிக்க? தம்முடைய குமாரனுடைய சாயலை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குமாரனுடைய சாயல் அப்போ என்னன்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம ஜெராக்ஸ் காப்பியை போல் இருக்கேன்னு. யாருடைய ஜெராக்ஸ் காப்பி? ஆண்டவருடைய ஜெராக்ஸ் காப்பியை போல் நம்ம இருக்கணும். ஜெராக்ஸ் காப்பிலாம் தெரியும்ல, அந்த ஒரிஜினலில் எப்படி இருக்குமோ அது அப்படியே இருக்கும் பாருங்கள், ஒன்றும் மாறாது. அது போல நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நாமும் இருக்க வேண்டும். அவர் எப்படி பேசினாரோ அதே போல் நானும் பேசணும். அவர் எப்படி நடந்தாரோ அது போல் நான் நடக்கணும். அவர் எப்படி செயல்பட்டாரோ அது போல் நம்ம காணப்படணும். தேவன் அதை என்ன செய்கிறாரு? அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சில வேளை உலகத்து காரியத்திலே பார்க்கும்போது நம்ம வீடுகளும் சரி அல்லது மற்ற வேலை காரியங்களும் சரி, ஒருத்தருடைய பிரதிபலிப்பு நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்?
நான் வெளியே காட்டுறேன். ஏனென்றால் அது பிடிச்சதுனால அவங்க பேசுகிற காரியங்க, அவங்க அவங்க எப்படி ஸ்டைலாக பேசுகிறாங்களோ சில வேலை என்ன செய்யணும், அதே போல் பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அவங்க எப்படி செய்கிறாங்களோ அது போல் செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் அது நமக்கு நல்லதாக இருக்குது, அந்த பிரதிபலிப்பு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்துகிறோம் பாருங்களேன். அதே 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 போல தான் ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம்? நான் தேவனை பிரதிபலித்து கொண்டிருக்கிறேனா அல்ல உலக காரியங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தினை நம்மளால் பார்க்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம். இன்றைக்கு நாம் அவரை போல் அவருக்கு ஒப்பாய் நாம் இருக்கிறோமா? நாம் பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தை நான் செய்யும் போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, என்ன நினைக்கிறேன், இது ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு பார்க்கணுங்க. அப்படின்னு இது பண்ணணும். இந்த காரியம் இப்படி பேசினா ஆண்டவர் எப்படி பேசியிருப்பாரா, அல்லது இந்த சூழ்நிலை ஆண்டவர் எப்படி பேசியிருப்பார், அது போல் நம்ம பேசணும். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படி பேசியிருப்பார், எப்படி நடந்திருப்பார், என்ன அவருடைய காரியம் இருந்திருக்கும் என்று நாம் பார்க்கணும் பாருங்கள். சில வேளையில் நமக்கு கிறிஸ்தவர்களை தேவனை அறிந்திருந்தாலும் என்ன கேட்குறாங்கன்னா, சினிமா பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க, சீரியல் பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, சினிமா பார்க்குறேன் ஆண்டவர் பார்ப்பாரா யோசிக்கணும். இது ஆண்டவர் செய்வாரா யோசிக்கணும். நம்ம எல்லாம் வசனத்தில் போட்டு விடுறா, வசனத்தோட போக தேவையில்லை. இந்த காரியத்தை செய்கிறேன், இது ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு யோசிச்சாவே போதும். நம்ம ஏன் நம்ம அவரை பிரதிபலிக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அதன்படி நான் இருக்கணும். இந்த காரியத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பார், நான் அது போல் இருக்கிறேன்னா, எப்படி பேசுகிறாரு அது போல் நான் பேசுகிறேன்னா என்று நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரதிபலிப்பாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி பிரதிபலிக்கிறேன் என் வாழ்க்கையை? நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேனா, இல்லை என்ன பிரதிபலிக்கிறேனா, இல்லை என்னுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறேன், இல்லை உலக காரியத்தை பிரதிபலித்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் என்னிடத்தில் என்ன வெளியே வருது பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்குது. அதனால தான் வசனம் சொல்லுது, நீ நிச்சயத்தை கொண்டவைகளில் நீ நிலைத்திருந்தால் தான் உன்னால் பிரதிபலிக்க முடியும். நிச்சயத்தை கொண்டு நம்ம நிலைத்து இல்லைன்னா, நம்ம அப்படியும் இருப்போமானால் நம்மால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க அவரை போல நம்மளால் நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியாது. அவர் போல இருந்தால் தான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அவரை போல் நடந்தால் தான் அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அவரை போல் பேசினா தான் அவர் இடத்துக்கு போக முடியும். பாருங்கள், நான் எப்படியோனா பேசுவேன், எப்படியோனா நடப்பேன், ஆனால் அவர் எங்கே இருக்கிற அங்கே போவேன்னா போக முடியாது நம்மளால். அதே நம்ம அவருடைய பிரதிபலிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா சூழ்நிலைகளும் நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், அதே நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உங்களை பகைக்கிற நீ என்ன செய்யுங்க, நேசிங்க, உங்களை சவிக்கிற நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க என்னெல்லாம் சொல்கிற நம்ம அது போல செய்யதில்லை. பாருங்க, நம்மளை யார் சபிக்கிறாங்களோ, நம்மளை யார் திட்டுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன செய்யணும், திட்டி ஜெபம் பண்ணுறோம். பாருங்கள், ஆசீர்வதி ஜெபம் பண்ணல, திட்டி தான் ஜெபம். அதுலேயும் ஜெபத்தில் கூட நம்ம என்ன தான் செய்கிறோம், திட்டுறோம். ஆண்டவரே அவங்கள பாருங்க ஆண்டவர்,
அப்படிதான் திட்டி தான் ஜெபம் பண்ணுறான். என்ன செய்யுது? அது போல் ஜெபம் மாறிச்சு. அது போல் இன்னைக்கு என்னை பகைக்கிறவங்கள எனக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி என்ன செய்ய முடியல? ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண முடியல. அவங்கள கட்டுங்க ஆண்டவரே, அவங்க சிந்தைகளை காட்டுங்க, காலை காட்டுங்க, கையை காட்டுங்க, அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டு அது போல் ஜெபம் பண்ணியிருப்பாரா? பார்க்கணும். அவர் சிலுவையை அரைஞ்சவங்களை என்ன தான் செய்தார்? இவர்களுக்கு மன்னியம் தான் சொன்னார். அவளை சபிக்கல ஆண்டவர். இவங்களை மன்னி இன்னது செய்து அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை போல நம்முடைய வாழ்க்கை ஒரு பதிப்பொழிவு உள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நான் நிச்சயித்தவைகளிலே நம்ம நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமென்னா நம்மளால் பிரதிபலிக்க முடியும். நாம் என்ன பிரதிபலிக்க வேண்டும் என்றால், ஒன்று பார்க்கிறோம், நான் உலகத்துக்குரியவன் அல்ல என்று பிரதிபலிக்கணும். என்ன பிரதிபலிக்கணும்னா, நான் உலகத்துக்குரியவன் அல்ல. ரெண்டாவது, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பவன் அல்ல என்று பிரதிபலிக்கணும். பார்க்கும்போது நான் யார் என்றால், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆண்டவர் இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, என்னுடைய ராஜ் இந்த உலகத்துக்குரியவராக இருக்குமானால், இப்போ என்ன ராஜ் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. ஆண்டவர் சொல்லும்போது, நான் உலகத்தான் அல்லாத போல என்னை பின்பற்ற ஜனங்கள் யாரும் அல்ல, உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன செய்து கொண்டுக்கிறேன்? என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நான் உலகத்தான் தான். உலகத்தானா நான் இப்போ ஒட்டி போயின்னு இருக்கிறோம். உலகம் என்ன எப்படி போதோ அப்படி தான் போய் கொண்டு இருக்கோம் பாருங்க. இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அல்லது என்னை பார்க்குற ஜனங்களுக்கு நான் என்ன பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்று நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியுதே தவிர மற்றபடி தெரியல. ஏன் அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதே போல் தான் நாம் நடக்கிறோம், அதே போல் தான் நாம் பேசுகிறோம், அதே போல் நாம் செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, வித்தியாசமே இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னதான் அவங்களுக்கு தெரியும், இவங்க கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்ற ஒரு பிரதிபலிப்பு எப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கணும் பாருங்களேன். நம்ம பார்க்க இந்த உலகத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோமா? இந்த உலகத்தை நம்ம நடக்கை போல் நம்ம வாழ்க்கை இருக்குதா? அல்லது உலக காரியங்களை நாம் விரும்பி கொண்டு இருக்கிறோமா, நேசித்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லிட்டாங்க, இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தை நான் சிநேகித்து கொண்டு இருக்கிறேனா, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நான் சிநேகித்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும் பாருங்களேன். ஆண்டவர் சொல்லும்போது என்னை காட்டிலும் நீ யாரை நேசித்தாலும் நீ எனக்கு பாத்திரவனா இல்லைன்னு சொல்லிட்டார். என்னை காட்டிலும் நீ கணவனையோ மனைவியோ மகனையோ மகளையோ என்னை காட்டிலும் அதிகமாக நேசித்தா நீ யாரும் இல்லை, நீ எனக்கு பாத்திரவன் அல்லன்னு சொல்லிட்டார். அப்படியே இருக்குமாண்ணா, நான் உலகத்தை நேசித்து கொண்டு இருக்கிறேன், உலக காரியங்களோடு நான் இருக்கிறேன் என்றால் எப்படி இருக்கும் பாருங்களேன். அதே நம்முடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவர் பிரதிபலிக்க விரும்புகிறார். என்ன? நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன் என்று பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பிதாவுக்குரியவன் என்று தான் அவருடைய முழு வாழ்க்கையும் இருந்தது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவன் அல்ல என்ற இந்த நிலையில் நம்ம இருக்கணும் பாருங்க. அது போல் இருக்கு அவங்களுக்கு நமக்கு சில ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் வித்தியாசத்தை நாம் காட்ட வேண்டும். வித்தியாசத்தை காட்ட ஏதோ ஒரு செயலையோ பேச்சிலையோ நடக்கையிலோ
உடுத்துற காரியங்களை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு வித்தியாசத்தை காட்டணும். அவங்கள போலவே நம்மளும் செய்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்களேன். அவங்கள போல மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. கிறிஸ்தவங்க மேக்கப் பண்ணுறாங்க, உலகத்துக்கு மேக்கப் பண்ணி தான் இருக்கிறாங்க. இதுக்கும் அதுவும் ரெண்டு பேரும் நிற்க வச்சாக்கா என்ன தெரியாது, யார் கிறிஸ்தவனே தெரியாது பாருங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதங்களிலே நம்ம செயல்களிலோ சொல்லிலோ நடக்கையிலோ வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். வித்தியாசத்தை காட்டணும். அது பதிலாக அவங்களோட சேர்ந்து போயிடணும். நம்ம உலகத்தாரோட ஏன் செய்கிறோம், அவங்க எங்கே போகிறாங்க அப்படி அவங்களையே போயிடலாம். எப்படி தான் போய் கொண்டு இருக்கோம். அதே நம்ம ஆண்டவனை பிரதிபலிக்கணும். நம்ம என்ன உலகத்துக்குரியவன் அல்ல என்று பிரதிபலிக்கணும். ரெண்டாவது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பவன் அல்ல என்று நம்ம என்ன செய்யணும், நாம் பிரதிபலிக்கிறவளாக இருக்கணும். நான் உலகத்துக்குரியன்னு மாத்திரமல்ல, உலகத்துக்குரிய ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன். அதுபோலனா என் வாழ்க்கை இருக்காது. இதுதான் இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா நான் முடிவு பறிந்து அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் பாருங்களேன். சில வேளைகளை பார்க்கும்போது சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம வாழ்க்கை மாறிடுது, நம்ம காரியங்கள் மாறிடுது பாருங்கள். அதெல்லாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறினா நிலைமைகள் மாறினாலும் நாம் கர்த்தரிடத்தில் நம்ம நிச்சயித்து கொண்ட காரியங்களிலே நாம் முடிவு பறிந்து நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட காரியங்களை முடிவு பறிந்து நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படி தான் என் தோற்றம் இருக்கும், அதுதான் தேவன் விரும்புகிறாருன்னா நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் அப்படி தான் இருக்கணும். எந்த உயர்வுக்கு வந்தாலும் நான் அப்படி தான் இருக்கணும். நம்ம சில வேளை நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் உயர்வுகள் வர மேன்மைகள் வர வர நம்முடைய வாழ்க்கையை மாறி போயிடுது, நம்ம காரியங்கள் மாறி போயிடுது. சூழ்நிலைக்கு ஏற்ற சந்தர்ப்ப சமுதாயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன செய்ய மாறிக்கணும். ஏன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பார்க்கும்போது கேவலமாக பார்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அவங்கள போலவே இருந்துடலாம். அப்படி தான் நம்ம வாழ்க்கை மாறிடுது. அவங்க எப்படி பார்த்தாலும் என்ன செய்தாலும் ஒருவேளை கேவலமாக கூட பேசினாலும் நான் இப்படி தான் இருப்பேன் என்ற ஒரு எடுத்த தீர்மானத்தில் நம்ம என்ன செய்யணும், முடிவு பறிந்து இருக்க. ஏன் நான் உலகத்து ஒத்த வேஷம் தரிப்பவன் அல்ல, அல்ல. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இது போல இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார் பாருங்க. ஆண்டவர் நான் உலகத்துக்குரியவன் அல்ல என்று பிரதிபலி, அது மாத்திரம் உலகத்தை ஒத்த வேஷம் தரிப்பவன் அல்ல என்ற அவருடைய வாழ்க்கை இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இதே நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படியாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்க முடியும். நான் பார்க்க வேண்டும், நான் எப்படி இருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் திட்ட மாட்டீங்களே, பார்க்கும்போதே பயமாகுது. உலகத்தார் பண்டிகைலாம் ட்ரெஸ் எடுக்கிறோம், நம்மளே அதே போல் தான் எடுக்கிறோம். கிறிஸ்மஸ் நேரத்தில் போய் இதுக்கெல்லாம் சொல்கிறீங்களா பாஸ்டர்? உலகத்தார் என்ன செய்கிறாங்க, பண்டிகைனா கிறிஸ்மஸுக்கு பண்டிகைனா என்ன செய்யணும், புது ட்ரெஸ் எடுக்கணும். நம்மளும் அதே போல் தான் செய்கிறோம் பாருங்களேன். என்றைக்குன்னா ஒரு இதில் இந்த வருஷம் நான் புது ட்ரெஸ் எடுக்கிறது உங்களுக்கு சித்தமாக கேட்டுருக்கணுமா? அதெல்லாம் இல்லை. பிரதர்ஸ் சொல்கிறாங்க, அப்பா கரெக்டாலாம் சொல்கிறீங்க பாஸ்டர், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க பாஸ்டர், இதுதான் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க அப்படி தான் பிரதர்ஸ் நினைக்கிறாங்க. நம்ம எப்படின்னா கேட்டுருக்கணுமா? கிறிஸ்துமஸை தான் எடுத்துடணும், கண்டிப்பாக அதை எடுத்துடணும். அது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா அதெல்லாம் கேட்குறதில்ல. பாருங்களேன், வாழ்க்கையில் நம்ம அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே போல் நம்ம செய்து எந்த ஒரு காரியத்தில் அதுக்குன்னு புது ட்ரெஸ் எடுக்கக்கூடாது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லலை. நாம் எல்லாவற்றிலையும் தேவ சித்தத்தை கேட்குறோமா? எல்லாவற்றிலையும் தேவ சித்தத்தை கேட்குறோமா? ஏன் நான் யார் அல்ல, நான் உலகத்து ஒத்த வேஷம் தரிப்பவன் அல்ல. அது பிரதிபலிக்கணும் வாழ்க்கையில்.
அப்போ தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படி கேட்டால் ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுற போகிறதில்ல. ஆனால் நிச்சயமாக செய்வார். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், என் சிந்தை எப்படி இருக்குது, என் எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க தேவன் விரும்புகிறார். பாருங்களேன், நம்ம அது போல் இருக்கிறோமா என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால் நிச்சயித்தவைகளிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கு. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்க முடியும். வாழ்க்கை என்ன, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பவன் அல்ல, நான் பிரதிபலித்தால் தான் பரலோகத்தில் நம்ம வாழ்க்கை காணப்பட பாருங்கள். இல்லை, நம்ம அது போல் இருக்கும். மூன்றாவதாய் நாம் பார்க்கும்போது நிச்சயத்தை நிலைத்திருந்தால் தான் நம்ம மூன்றாவது பின்பற்ற முடியும். எதை நம்ம நிச்சயித்து இருக்கிறோமோ அதை நிச்சயித்தப்பட்டு நம்ம நிலைச்சு என்ன செய்யும், அதை நம்மளால் பின்பற்ற முடியும். நாம் அதை நிலைத்திருளாவிட்டால், நாம் கற்றுக்கொண்ட, அறிந்து கொண்ட, நான் தெரிந்து கொண்ட காரியங்களில் நான் நிலைத்தில்ல, அதை என்னால் என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. பாருங்கள், பின்பற்ற முடியாது. அதனால் நம்ம எதை நம்ம சத்தியம் எது உண்மை என்று நம்ம நிச்சயித்து கொண்டு அதிலே நாம் நிலைத்திருக்கேன். அந்த காரியத்தை அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை பின்பற்றணும், நான் அறிந்து கொண்ட உண்மையை பின்பற்றணும், நான் அறிந்து கொண்ட வசனத்தை நாம் என்ன செய்யணும், நாம் பின்பற்றணும், நான் உத்தமத்தை பின்பற்ற, தேவனுக்கு பிரியமாக பின்பற்றணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் பின்பற்றாமல் எங்கே போக முடியாது, நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாதுப்பா. இதெல்லாம் நான் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் பின்பற்றுறதுக்கு ஆண்டவராக இயேசு என்ன எப்படி இருக்கிறாரு, முன்மாதிரியாக இருக்கிறார், முன்னோடியாக இருக்கிறார். அதனால் இதெல்லாம் நான் பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் எப்போ பின்பற்ற முடியும்னா, நான் கற்றுக்கொண்டவைகளை நாம் நிச்சயித்தவைகளிலே நாம் நிலைத்து இருந்தால் தான் அதை நம்மால் பின்பற்ற முடியும். அதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நாம் பின்பற்றுகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்க்க, அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால். அதே போல் மார்க் 8ஆம் அதிகாரத்திலையும் நம்ம அந்த வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தை அழைத்து, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான். இந்த வசனம் பார்க்கும்போது நாம் பின்பற்ற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே விரும்புகிறத பார்க்குறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்க்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய அவனை என்ன தான் செய்யணுமா, என்னை பின்பற்ற என்று சொல்லி இங்கே பார்க்க, பின்பற்ற காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது வேத வசனங்களை பார்க்க முடியும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்க, அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்கம் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவனை விற்று தரித்திருக்கிற, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்ற வர விரும்பினால் கேட்குறாரு. சில பேரை என்னை பின்பற்றி வா என்றாரு, சில பேர் எனக்கு பின்னே வாருங்கள் என்று சொல்கிறாரு. இந்த வசனம் நாம் பார்க்கும்போது என்னவென்றால், நாம் அவரை பின்பற்றுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும், பின்பற்றுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் பாருங்களேன். எங்கேயும் பார்க்கும்போது
பார்க்கிறோம். மத்தேயு 8:21-22 அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நாம் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றா. அதுக்கு இயேசு, மரித்தோ தங்களை மரித்து அடக்கம் பண்ணிட்ட, நீ என்னை பின்பற்றி வா. எங்கள் தகப்பனை நான் என்ன செய்கிறேன், நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறேன். அவங்க யாருன்னா பார்த்துப்பாங்க, நீ என்ன செய், என்னை பின்பற்றி. அப்போனா பாருங்கன்னா, அந்த பின்பற்ற காரியத்தில் ஆண்டவர் எவ்வளோ உறுதியாக இருக்கிறாரு. அது பின்பற்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவை என்பது எங்கே பார்க்கவும். தன் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறேன், ஆனாலும் அவன் சொல்கிறார், இல்லை அது இருக்கிறாங்க ஆட்கள், நீ என்ன செய், என்னை பின்பற்று அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், என் ஜீவியம் எப்படி, என் ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்குன்னா, பின்பற்றுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எதை நான் நிச்சயித்து கொண்டு இருக்கிறேனோ அதை நான் பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை தெரிந்து கொண்ட வசனத்தை தெரிந்து கொண்ட, ஆனால் நான் பின்பற்றுகிறேனா பார்க்கணும். நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எதை நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன், உலக காரியம் தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன். கேட்டால் இயேசுனா யார் எனக்கு தெரியும், வசனம் எனக்கு தெரியும், ஜபம் பண்ணுறது எனக்கு தெரியும், ஆனால் ஆண்டவரை பின்பற்றியான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்புறம் என்ன, பின்பற்றாதவன் அவருக்கு பாத்திரன் அல்ல. நான் என்னதான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் அவரை பின்பற்றலைன்னா அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பாத்திரமாக இருக்க முடியாது. நாம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா அவரை என்ன செய்யணும், நாம் பின்பற்ற வேண்டும். பாருங்கள், அவர் எந்த காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எதெல்லாம் எந்தெந்த காரியெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையும் நம்ம பின்பற்றுற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அதனால அநேகனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவும் நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோ அல்லவா, நாமத்தை பிசாசை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தை அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வேன். யார் அக்கிரம செய்கைக்காரனா சொல்லுங்களேன். தீர்க்கதரிசனம் சொன்னவங்க பிசாசை துரத்துனாங்க, அவங்கள அக்கிரமக்காரனா. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, எல்லாம் செய்தீங்க ஆனால் என் வார்த்தையின்படி நடக்கலை. எல்லாம் செய்தீங்க, ஆண்டவர் இப்படி செய்த ஆண்டவர் அப்படி பண்ணாண்டு, உபவாசம் பண்ண ஆண்டவர் இப்படி பண்ணாண்டு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன ஆண்டவர் எல்லாம் செய்த ஆண்டவர். இவ்வளோ செய்தும் நம்ம என்ன செய்யல, பின்பற்றாமல் இருக்கிறோம். இன்றைக்கி அது போல் நம்முடைய வாழ்க்கை மாறி. ஞாயிற்றுக்கிழமைனா என்ன செய்யணும், பழைய மார்க்கத்தை சொல்கிறபடிதான் சில வேலை சொல்கிறோம். பழைய என்ன, ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போயிடணும், அவ்வளோதான். ஜபம் பண்ணு, காலையில் இருந்தால் ஜபம் பண்ணிடணும் மாதம். ஏன்னா இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் என்ன ஆகிடும், நமக்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதத்துக்கு வேண்டியதான் இதெல்லாம் செய்துன்னு இருக்கும். காலை ஜபம் பண்ணலாம், நமக்கு என்ன ஆகாது, நமக்கு ஆசீர்வாதம் வராது. வசனம் வாசிக்கலாம், ஆசீர்வாதம் வராது. கோயிலுக்கு போனாலும் ஆசீர்வாதம் வராது. அப்படி தான் மாறி போச்சு நம்ம வாழ்க்கை. இன்றைக்கி என்ன தான் செய்தாலும் எல்லாம் சொல்கிறோம், அங்கே கூட்டத்துக்கு போனேன், இதுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரை பின்பற்றுறோமா இல்லை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை பின்பற்றுக்கிறோமா இல்லை பாருங்க. ஆனால் ஆண்டவன் என்னன்னா,
நம்மை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் நம்மளால் பின்பற்ற முடியவில்லை என்றால் நாம் நிச்சயித்த காரியங்களிலே நாம் நிலைத்தில்லாதனால தான். அதில் நினைத்து அதில் சில வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், மாறி போயிடுறோம், அப்படியே ட்ராக்லாம் மாறி போயிடும். ஏன்? சில நன்மைகள், சில உலக நன்மைகள், சில உலக ஆசைகள், உலக காரியங்கள், வருகிற சந்தோஷங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி மாறி கொஞ்சம் அப்படி போயிடலாம், அப்படி போய் அப்படி வந்துடலாம், அப்படி தான் அப்படி போகிறோம், அப்படியே போயிடுறோம். பிசாசு அப்படி தான் இருப்பான், அது கொஞ்சம் அப்படி டச் பண்ணிட்டு வந்துடு, அப்படி தான் பிசாசு சொல்லுவான். அந்த பக்கம் போனவன் இந்த சைடு என்ன செய்வான், பிசாசு ஒரு நாள் வரவே விட மாட்டான். ஒரு நாள் அவன் தான் சொல்லுவான், அதுனா அப்படியே அங்கே சர்ச்சைக்கு அப்புறம் கூட போய்க்கலாம், ஜபத்துக்கு அப்புறம் கூட போய்க்கலாம், அங்கே கொஞ்சம் அங்கே போனால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ பிரச்சனை உனக்கு இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அங்கே போனால் நீ என்ன செய்யலாம், கொஞ்சம் கவலை மறந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பிசாசு சொல்லுவான் பாருங்களேன். கொஞ்ச நாள் இருந்து அப்படி வந்துடு, அப்படியே வாழ்க்கை மாறிடும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயித்தவைகளிலே நம்ம நிலைத்திருந்தால் தான் அது எல்லாவற்றையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் பின்பற்ற முடியும். பாரு, நம்ம ஆண்டவரை எப்போதும் நம்ம ஆண்டவரையும் ஆண்டவர் சொன்ன காரியங்கள், ஆண்டவர் காட்டின காரியங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய, நம்ம வாழ்க்கையில் நாம் பின்பற்ற ஜனங்களாக நம்ம காணப்பட வேண்டும். பாருங்கள், அப்போ தான் நம்முடைய ஆவிக்கிற ஜீவன் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், அதான் நம்ம பார்க்கிறோம், நிச்சயித்தவைகள் நிலைத்திருந்தால் பின்பற்ற முடியும். நான் எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால் மனரம்பியத்தோடு பின்பற்ற வேண்டும். கற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மனரம்பியத்தோடு நாம் பின்பற்றணும். ரெண்டாவது, மன மகிழ்ச்சியோடு பின்பற்றணும். ஒரு மனரம்பியத்தோடு இருக்கணும். சில வேளையில் மனசில், சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், என்ன பார்க்கும்போது அந்த மனரம்பியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகுது. சில வேளையில் மனசில் சில சஞ்சனம் வருது, ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அது செய்திருக்கலாமே, ரட்சிக்கப்படாமல் நாங்கள் போயிருக்கலாமே, ரட்சிக்கப்பட்டதுன்னா அங்கே போக முடியாத சூழ்நிலை வந்துச்சு. சில வேளையில் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. பாருங்கள், பிசாசு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடுறான். சில வேளையில் சரி கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டியதாக இருக்குது, இல்லைண்ணா எங்கன்னா சில ஜாலியாக எங்கன்னா போயிருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வருது. எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமைனா விடாமல் என்ன செய்கிறாங்க, சர்ச்சுக்கு கூட்டின்னு வந்துடுறாங்க. சில மனத்தாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. பாருங்கள், அந்த ஒரு மன ரம்பியை நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆண்டவர் சத்தியம் எதுவோ, நித்தியம் எதுவோ, பரிசுத்தம் எதுவோ, உண்மை எதுவோ அதை நான் பின்பற்றுகிறேன் என்ற அந்த மனரம்பியம் நமக்கு இல்லை. அந்த மனரம்பியம் இல்லை. வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அநேக ஓமைகளை சொல்லும் போது சொல்கிறாரு, ஒரு மனுஷன் என்ன செய்தான்னா, ஒரு நிலத்தை அவன் பார்க்கும்போது அதில் முத்து இருந்ததை கண்டான். அவன் என்ன செய்யணும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வச்சுட்டு அந்த நிலத்தை வாங்கினான். பாருங்க, எல்லாம் அவனுக்கு சொத்து பார்த்து அந்த நிலத்தை வாங்குறது என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் அவன் என்ன செய்யணும், விற்றுட்டு அந்த நிலத்தை வாங்கணும். அது பொக்கிஷம் இருக்க நிலத்தை. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனரம்பியம் நமக்கு இருக்க வேண்டும். முன்னாடி நம்ம என் வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கையாக இருந்தது, ஒரு நரகத்துக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஆண்டவரே கிருபை வச்சு ஒரு நித்தியத்துக்கு போகிற ஒரு வழியை, நித்தியத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கையை, ஒரு மரித்தாலும் நான் ஒரு வாழ்க்கை, ஒரு நித்திய வாழ்வு எனக்கு இருக்குது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறார். அதனால் என்ன ஆனாலும் அவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய காரியங்களை பின்பற்ற வேண்டும், அவர் சொன்ன காரியம் பின்பற்ற என்ற அந்த மனரம்பியம் நமக்கு தேவை.
இல்லை என்றால் அந்த மன ரம்பிய வாழ்க்கை இல்லை, அநேக காரியங்களுடைய மனத்தாங்கல் எனக்கு வருகிறது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆரோக்கியமாக இருக்காது. நம்ம என்ன நிலை இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு மன ரம்பிய நமக்கு ஏன் நான் பின்பற்ற காரியங்கள் ஒருவேளை அது நெருக்கம் இருந்தாலும், அதற்கு சில கஷ்டங்கள் வந்தாலும், நான் எதை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன்னா உண்மையை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன், சத்தியத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன், நித்தியத்தை பின்பற்றி கொண்டு உண்மையுள்ள தேவனை பின்பற்றி கொண்டு இருக்கேன். அதற்காக நான் எதையும் விடுறதுக்கு நான் மன ரம்பியமாக இருக்கிறேன். அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் பாருங்கள். சில வேளையில் சில உலக நன்மைகள் வரும்போது அது சில வேளையில் தடைப்படுமானால், நான் ரட்சிக்கப்பட்ட நிமித்தம் ஆண்டவரை இயேசுக்கு ஏற்று அது என்னால் அது தடையாக இருக்குமானால் நமக்கு மனத்தாங்கல் வருது. ஐயோ அது பெறாமல் போயிடுச்சே, அது கை கட்டினது அப்படியே போயிடுச்சே. சில வேளையில் அது போல் இருக்கும், சில வேளை அது போல் இருக்கு பாருங்கள். அது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் பிசாசு கொண்டு ஒரு காரியம். என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவித்தை கர்த்தருடைய காரியத்தையும் கர்த்தருடைய ஆண்டவராக இயேசுவையும் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் காட்டின வழிகளை நான் பின்பற்றுவதற்கு எனக்கு மனத்தாங்கல் வருகிறது என்றால் அது பிசாசு கொண்டு வருகிற காரியம். அது பிசாசு. ஒரு நாளும் பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது பாருங்க. எந்த சூழ்நிலை மன ரம்யத்தோடு நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுவேன், எந்த நிலையில் இருந்தாலும் நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொள். என் வாழ்க்கையில் எனக்கு என்ன நேரிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலுக்கு அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுதுப்பா. என்னுடைய வாழ்க்கை அது போல காணப்படும். சில வேளையில் ஆண்டவர், சில வேளையில் என் வாழ்க்கை எப்படியும் மாறிடுச்சுன்னா ஆண்டவர் தேரத்து ஒரு நேரம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு வாழ்க்கை மாறி வச்சு நம்மளுக்கு. அதான் சில வேலையை செய்ய முடியல, ஆலயத்துக்கு தேடி வர முடியல. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேலையை செய்யலாம். நம்ம அந்த நேரத்தில் ஏதோ வேலை செய்து முடிச்சிடலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வரதான் நேரம் செலவாகுது, நேரம் வீணாகுது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு வருகிறது. அந்த மன ரம்பியம் நம்ம வாழ்க்கை இல்லை பாருங்கள். ஒரு அந்த மனரம்பியத்தோடு, இந்த சந்தோஷத்தோடு நம்ம வாழ்க்கையில் அந்த மன நிறைவோடு என்ன செய்ய முடியல, ஆலயத்தை வர முடியல பாருங்கள். வரும்போதே நம்ம யோசித்து தான் வரோம். வரும்போதே என்ன தான் யோசித்துன்னு வரோம், வீட்டுக்கு போனால் என்ன செய்யறது அப்படி தான் யோசித்து வரோம். வீடு வரும்போது ஜபம் முடிச்சுட்டு போனால், ஆலயத்தை விட்டு போனாக்கா நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அப்படி தான் வரும்போதே அதான் சிந்தனை நம்மளுக்கு. அப்படியே நம்ம ஜபத்தை எப்படி உட்கார முடியும், தேவ பிரசனத்தை எப்படி முழு மனதோடு உட்கார முடியும் பாருங்கள். இன்னொரு வாழ்க்கையில் அந்த மன ரம்பியத்தோடு நாம் தேவனை பின்பற்ற ஜனங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மன மகிழ்ச்சியோடு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தரை பின்பற்றுகிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த மகிழ்ச்சி இல்லை. இன்னும் சொல்ல போனால், குறிப்பாக சொல்ல போனால் வாலிபருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி இல்லவே இல்லை. கர்த்தரை நம்ம பின்பற்ற அதுவும் கஷ்டமாக மாறிது நம்மளுக்கு. நம்ம வாழ்க்கையில் நம் தேவனை தேடுகிறதும், தேவனை நாடுகிறதும், தேவனிடத்தில் நம்ம நேரம் செலவிடுறதும், அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி. நம்ம ஜபம் பண்ணுற நேரம் என்ன நேரம், மன மகிழ்ச்சி நேரம். அது இன்றைக்கு அதெல்லாம் நமக்கு இல்லை. உட்காரும் போதே நமக்கு என்ன தான் வருது, உட்காரும் போதே என்ன தான் வருது, எப்போ முடிப்போன்னு தான் வருது. உட்காரும் போதே எப்போ முடிக்க போகிறேன் அப்படி தான் நம்ம என்ன செய்யறோம், ஜபத்தில் உட்காடுறோம். ஜபத்தில் உட்கார்றேன்ற அந்த மன மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யலை இல்லை பாருங்க. ஆண்டவரோடு பேச போகிறேன், ஆண்டவர் என் கூட பேச போகிறாரு, ஆண்டவரை துதிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க போகிறாரு, எனக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. அந்த மகிழ்ச்சி நமக்கு இல்லை. நான் மன மகிழ்ச்சி இல்லாமல் ஜபம் பண்ண அந்த ஜபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார், நீங்களே சொல்லுங்க. நான் மன மகிழ்ச்சி இல்லாமல் கர்த்தருடைய காரியத்தில் நான் இருப்பேனால்
நம்மளே அது போல் இருப்போமா? ஒரு மன மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம காரியத்தை யாருன்னா செய்தாக்கா நம்ம இடத்துல இருந்தால் நம்ம எதெல்லாம் செய்வோம்? எதுவும் செய்ய மாட்டோம் பாருங்க. ஏன்னா நம்ம ஜபத்தில் போகும்போதே மன மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம இருப்போமானா அந்த ஜபத்தை ஆண்டு எப்படி கேட்பார் பாருங்க. இது நம்முடைய வாழ்க்கை அதெல்லாம் மாறணும். மன மகிழ்ச்சியோடு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் பின்பற்ற. அப்போதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆரோக்கியமான நிலையில் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உதாரணத்துக்கு வீட்டில் போய் நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே மூத்த குமார் இளைய குமாரன் குறித்து நாம் பார்க்குறோம். இளைய குமார் சொத்தை பிரிச்சுன்னு போயிட்டான். ஆனால் மூத்த குமார் என்ன செய்கிறான்? தகப்பனோடு கூட இருக்கதா பார்க்கும். ஏன்னா அப்படி என்ன தகப்பனை பின்பற்றுறதா பார்க்கும். சில நெருக்கங்கள் இருக்குது, சில வருத்தங்கள் அவனுக்கு இருக்குது. ஏன்னா அவன் சொல்லும்போது அவங்க தம்பி வந்த பிறகு அவனை எனக்கு இதை கொழுந்த அடித்தார் அவங்க அப்பா. அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நான் மோடு கூட ஒரு ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டி கூட என்ன செய்யலை, எனக்கு அடிக்கலையே. அந்த வருத்தம் அந்த நெருக்கம் போராட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் எங்கே தான் இருந்தான்? அப்பா கூட தான் இருந்தான். சரி, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை, விரும்பின காரியங்கள் நடக்கலை. ஆனாலும் அவன் எதை தான் செய்தான்? அப்பா சொன்னதை அவன் பின்பற்றி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு சில வேலையில் அது போல காரியம் இருந்தாலும் நான் ஆண்டவரை நம் மன ரம்பியத்தோடும் நம் மன மகிழ்ச்சியோடும் நான் கர்த்தரை பின்பற்றுவோம்னா ஒரு நாளிலே சொல்லுவார், எனக்கு உண்டானதெல்லாம் உம்முடையவைகளை சொல்லி, எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு தான் என்று சொல்வார். இந்த தகவல் சொன்னேன், எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு தான், நீ கண்டுபிடிக்காக நீ எனக்கு கவலைப்படுற, எனக்கு உண்டான இருக்கு எல்லாமே உனக்கு தான். ஏன்? அவன் தகப்பனை பின்பற்றினான். ஹல்லேலூயா. தகப்பன் சொன்ன காரியங்கள் போல நம்ம ஆண்டவரை பின்பற்றணும். மன நம்பியத்தோட மன மகிழ்ச்சியோடு இருந்தால் நம்ம ஆவிக்கிற ஜீவியம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நான்காவதாய் நாம் பார்க்கிறோம், நிச்சயித்தவைகள் நிலைத்திருந்தால் பிரசங்கிக்க முடியும். நான் பிரசங்கிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் என்று தேவனை விரும்புகிறோம். நான் பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தரை அறிந்த தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் நாம் பிரசங்கிக்கிற ஜனங்களாய் நாம் காணப்படும். அவரை பிரசங்கிக்கிறோம், அவர் செய்த நன்மைகளை நாம் பிரசங்கிக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். பாரு, நீங்கள் மார்க் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த வசனம்ஸில் பார்க்கணும். மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாய் தாம் அவர்களை அனுப்பவும். ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டாரு? எதற்காக நம்ம ரட்சித்தாரு? எதற்காக உலையான பாவ சேற்றிலிருந்து நம்ம தூக்கி எடுத்து எதற்காக அந்த கால இருளில் நம்ம அழைத்து வந்தார்னா அவரை நான் பிரசங்கிக்க பண்ணுவது. ஹல்லேலூயா. அவருடைய காரியங்களை பிரசங்க பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? இதுவரையும் செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரை நான் பிரசங்கிக்கிறோமா என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஏன் என்னால் ஆண்டவரை பிரசங்கிக்க முடியலன்னா நிச்சயித்தவைகளிலே நான் நிலைத்தில்லாத. நிலைத்து எவ்வளோ அற்புதம் ஆண்டவர் செய்து எவ்வளோ அதிசயத்தை செய்கிறாரு. ஆனால் ஆண்டவரை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம்? நான் பிரசங்கிக்க மாட்டோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதான் வேதம் சொல்லுது பாருங்களேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க. பார்க்கிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டால் ஜாக்கிரதையாக திருவசனம் பிரசங்கம். நம்ம என்ன சொல்லலாம்? சமயம் வாய்க்கலை, நேரம் வாய்க்கலை, இன்னும் நேரம் வரல, அப்படி தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்ல அது வாய்க்கதோ இல்லையோ, ஆனால் நீ என்ன செய்யணும்? நீ திருவசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதே நம்முடைய வாழ்க்கை
பிரசங்கிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா, என் வாழ்க்கையில் நான் பிரசங்கிக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடைசி பதில் பார்க்கிறோம். சுவிசேஷத்தனம் பிரசங்கியாக இருந்தால் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. நான் சுவிசேஷ பிரசங்கிக்காவிட்டால், சுவிசேஷனா நல்ல செய்தி, அதை நான் பிரசங்கிக்காவிட்டால், சுவிசேஷனா எனக்கு நடந்த நல்ல காரியங்கள், அதை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பார்க்கணும். அதனால நம்ம பார்க்கிறோம், நம்ம பிரசங்கித்தாதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நான் பிரசங்கிக்கிறோமா என்று நாம் பார்க்கணும். பிரசங்கிக்கிறதுல ரெண்டு விதத்தில் இருக்குது, 2 வழிகள் இருக்குது. ஒன்று வாயால் பிரசங்கிக்கணும், 2 வாழ்க்கை மூலமாய் பிரசங்கிக்கணும். எனக்கு வாயால் பிரசங்கிக்க முடியலன்னா வாழ்க்கை மூலமாக பிரசங்கிக்கணும். எதெல்லாம் 2 விதத்தில் பிரசங்கிக்க பண்ணணும். நான் வாழ்க்கையில் என்னால் சில வேலையில் சில பேர் எல்லாம் வாய் திறந்து சொல்ல முடியாது, ஆனால் சில வேலை சொல்கிறோம். அதுக்காக அப்படியே உட்காந்துக்கூடாது. வாயில் பிரசங்கம் இல்லையா, வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை பிரசங்கிக்கணும். வாழ்க்கையில் ஆண்டவர் பிரசங்கிக்கணும். நம்ம வாழ்க்கை மூலமாக, இல்லை நடைமுறை வாழ்க்கை மூலமாக நாம் என்ன செய்யணும், நாம் தேவனை பிரசங்கிக்க, தேவனுடைய காரியங்களை நாம் பிரசங்கிக்கிற ஜனங்களாக நாம் இருக்கணும். பாருங்களேன், நீங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் வாயை திறந்து வாயை திறந்து பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அதை காட்டிலும் வாழ்க்கை மூலமாக பிரசங்கித்துக்கு தான் அதிகமாக இருந்தது. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த 2 வழியிலே ஏதோ ஒரு வழியில் நாம் பிரசங்கிக்கிற ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் வசனத்தை தந்தால் அதை பிரசைத்தவளுடைய கூட்டம் அதிகம் என்று வேதம் சொல்லுது. அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்று பார்க்கணும். இன்றைக்கி என் வாழ்க்கை மூலமாக நான் பிரசங்கம் பண்ணுறேனா என்று நான் பார்க்கணும். இன்றைக்கி பேச தெரியாது தான், ஆனால் வாழ தெரியும்ல. ஏன்னா பேச தெரியாது வாழ தெரியாதுனாக்கன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று செய்யணும்ல. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அனைவரும் எப்படி இருக்கணும், நாம் பிரசங்கிக்கிற ஜனங்களா. ஏன் நான் பிரசங்கம் பண்ணலை, ஏன் இந்த 2 விதத்தை ஏதோ ஒரு விதத்தில் நான் பிரசங்கம் பண்ணலைன்னா, நான் எனக்கு நிச்சயத்தை கொண்டவைகளில், அந்த நிச்சயித்தவைகளில் நான் நிலைத்து இல்லை. ஆண்டு எனக்கு நன்மை செய்தாக்கா சாட்சியாக இருக்கணும், அதுக்காக இது பண்ணணும், அது அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நிலைச்சி இல்லை. நம்ம கொஞ்சம் காரியம் வந்தோன்னா அப்படியே மாறி போயிடும், கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே மாறி போயிடும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இந்த விசுவாசியையும் பிரசங்கத்தையும் என்ன செய்ய முடியக்கூடாது, பிரிக்க முடியாது. ஒரு விசுவாசியாக இருந்தால் ஒரு விசுவாசியாக இருந்தால் அவன் வாழ்க்கை என்ன இருக்கணும், பிரசங்கிக்கிற காரியம் நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். ஏதோ ஒரு வழியில் பிரசங்கிக்கணும். அல்லது இது 2மே செய்ய முடியலப்பா, யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்களேன், அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம அவரை தாங்கணும், அவரை ஜெபம் பண்ணணும். இது நல்லா இருக்குப்பா, இப்படியே பண்ணிடுறப்பா அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யணும், பிரசங்கிக்கிறவங்களாக நாம் மாற வேண்டும். எதை நாம் பிரசங்கிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிச்சயத்தை நிலைத்திருந்தால் பிரசங்கிக்க முடியும். எதை பிரசங்கிக்க முடியும்னா, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று பிரசங்கிக்கணும். நாம் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில், காலேஜஸில் எல்லாம் நான் எதை பிரசங்கிக்கணும்னா, நான் யார் என்றால் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று நான் பிரசங்கிக்கணும். இன்றைக்கு அது போல் இருக்கா? ஒருவேளை வாயில் சொல்லணும், இல்லை வாழ்க்கை மூலமாக நான் யாருன்னா நான் ரட்சிக்கப்பட்டவன். அவங்களோட கை கோத்துன்னு அப்படியே போகக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல எல்லாமே வரும், சரி கூப்பிட்றாங்கன்னு அவங்களோட என்ன செய்யக்கூடாது, கை கோத்துன்னு போகக்கூடாது. என்ன, நான் ரட்சிக்கப்பட்டவன்,
எனக்கு எது தகுதியோ, எங்கே போகணுமோ அப்படின்னு ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கணும் பாருங்க. தீர்மானம் இருக்கணும். எல்லா இடத்தையும் கூப்பிடுவாங்க தான். நான் வேலை செய்யும் போது கூட எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க தான். ஆனால் நான் போகலை. நமக்குன்ட்டு ஒரு இடம் இருக்குது, நமக்குன்ட்டு போகலாம், பீச்சுக்கு போகலாம். ஆனால் யார் கூட போகணும் அப்படின்னு ஒரு இருக்குது. நான் வாலிபத்தில் இருக்கும்போது பெரிய வாலிபர் கூட்டத்தை சொன்னார் சாம்சன் ஐயா, வாலிபர் பீச்சுக்கு போங்க, தப்பே இல்லை. பீச்சுக்கு போகிறது என்ன இல்லை, தப்பு இல்லை. இயேசுவை கூட்டின்னு போங்க அப்படின்னு. பீச்சுக்கு போனால் யாரை கூட்டின்னு போகணுமா? இயேசுவை கூட்டின்னு போகணும். இங்கே தான் இயேசுவை, பீச்சுக்கு போனோம்னா இயேசுவை கூட்டின்னு போகணும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம எல்லாரோடையும் போக முடியாது. என் வாழ்க்கை தனிப்பட்டதாக இருக்கணும். நம்ம காரியங்கள் நமக்கு என்னோட வேலை செய்கிறவங்க, என்னோட கூட இருக்கிற பழகிறவங்களாம் தெரியணும். என்ன தெரியணும்னா, இதெல்லாம் இவங்க எல்லாத்துலேயும் வருவாங்க, ஆனால் இதெல்லாம் இவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு தெரியணும். அப்படி அவங்க தெரியும். எப்படி நம்ம நடக்கிற காரியங்களை பார்த்து. இல்லைண்ணா, அவன் சர்ச்சுக்கு போனாலும் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவான். அவனை பற்றி ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. சினிமா கூப்பிட்டா வருவான், பீச்சுக்கு கூப்பிட்டா வருவான். அது போல் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவன் அவன் கிறிஸ்தவனாக மாறினான், அவன் இதுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்ட்டு நம்மோடு பழகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்ட வேண்டும். வீட்டில் நான் வேலை செய்யும் போதெல்லாம் லன்ச் டைமில் எல்லோரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வருவோம். நல்லா தான் சாதாரணமாக பேசின்னு தான் இருப்போம். சில வேளை அவங்கள உலக காரியங்கள் பேச ஆரம்பிச்சு, சில அசுத்தமான காரியங்கள் பேசும்போது நான் சோதனை பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் கூட ஒரு பையன் இருப்பான், 2 மந்திரம் போடுறான் பாரு அப்படின்றான். அப்படியே என்ன அர்த்தம்னா, இது இவனுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தணும். நான் யாருன்னு தெரியப்படுத்தணும். நான் ரட்சிக்கப்பட்டோன்னு நம்ம வாழ்க்கை முழுவதும் பிரசங்கிக்க பண்ண, அல்லது வாயில் சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், இதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், கலந்து கொள்ள மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சொல்லணும். அப்போ தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் தேவனுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். நான் வேலை செய்யும் போது என்னால் என்ன செய்ய என்னவென்றால், அந்த 31ஆம் தேதி என்னால் அந்த பழைய வருஷத்தை ஆராதனை என்னால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா 31ஆம் தேதி 12 மணி வரைக்கும் நான் வேலை செய்தாகணும் அப்படின்னு ஏன்னா இயர் என்னனால 31ஆம் தேதி 12 மணிக்கு அவங்க அந்த நான் வேலை செய்த இடத்துல அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் 31 அந்த 12 மணி வரைக்கும் அங்கே வேலையில் தான் இருப்பேன். ஆனால் எப்படி இருப்பேன்னா, உபவாசத்தோடு இருப்பேன். 31ஆம் தேதினா உபவாசம் இருக்கணும் 3 நாள். அதான் உபவாசத்தில் தான் அந்த 11 மணி அதை முடிச்சுட்டு தான் நான் என்ன செய்யணும். அந்த 1ஆம் தேதி அந்த ஐயா மெசேஜ், அந்த நியூ இயர் மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்துடுவேன். அவ்வளோ தூரத்துலேருந்து, எங்கே இதிலேருந்து மயிலாப்பூர்லேருந்து அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் அந்த இது இருந்தது ஆஃபீஸ், அங்கேருந்து வந்துடுவேன் 10 நிமிஷத்தில். என்னென்னா 12 முடிச்சு 12 காலைக்கெலாம் ஆரம்பிச்சிடுவார் அவர். அதுக்குள்ளே வந்துடுவேன். அப்போ என்ன செய்யணும்னா, நைட் ஷிஃப்ட்டு நைட் லேட்டாக பார்க்குறதுனால என்ன செய்வாங்கன்னா, அவங்க சாப்பிட்றதுக்கு காசு கொடுப்பாங்க. அது போல் தான் என் மேனேஜர் கொடுத்தாரு. அவர் ஹிந்து, இன்னொருத்தர் ஆசி கிறிஸ்டின். அங்கே இருந்தாங்க. வர 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. போகும்போது சாப்பிட்டு போயின்னு. இல்லை வேண்டாம் சார், நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். ஏன்? நீ ஃபாஸ்டிங், நான் சர்ச்சு முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. இந்துக்கார அந்த ஆசி கிருஷ்ணன் சொல்ல, இன்றைக்கி தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை நான் பார்த்தேன் அப்படின்னு. இன்றைக்கி தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை பார்த்தேன். நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டவன் என்று நான் என்ன செய்யணும். அதை நான் வாங்கி போய், சரி சார் கொடுங்க சார், வாங்கின்னு போயிருக்கலாம். நான் 100 ரூபா தானே வருது இல்லை, அதை வாங்கி போய் இல்லை. நான் என்ன செய்யணும், என் காரியத்தை நான் தெரியப்படுத்தணும்.
நான் தெரியப்படுத்தணும். நான் சாப்பிட மாட்டேன். நான் எதுக்காக கொடுக்குறேன்னா சாப்பிட்றது தான் கொடுக்குறாங்க. சரி வா நான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாதுப்பா. இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சு முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் சொன்னேன். உண்மையான கிறிஸ்தவெலாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம நான் ரட்சிக்கப்பட்ட பிரசங்கிக்கணும். ரெண்டாவது நான் பார்க்குறோம், நான் பிரசங்கின ஒன்று ரட்சிக்கப்பட பிரசங்கிக்கணும். அது ரெண்டாவது நான் இணைக்கப்பட்டவன் என்று பிரசங்கிக்கணும். நான் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்ம என்ன செய்யணும்? நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும். என் வாயினாலோ என்னுடைய வாழ்க்கை மூலமாக நான் பிரசங்கி பண்ணி. ஆனால் நான் உலகத்தோடு இணைக்கப்பட்டவன் அல்ல, நான் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டேன், நான் தேவனோடு இணைக்கப்பட்டேன் என்று நாம் பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கு நம்ம எப்படியா இருக்கிறோம்? எதோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நம்ம என்ன ஜனங்களை அறிந்திருக்கிறாங்களா? தெரிந்திருக்கிறான். அவன் எங்கே கூப்பிட்டானோ அவன் ஈழ்த்தான் வந்துட போகிறான் அப்படின்னு இருக்கிறோமா? அது ஒரு நாள் அது போல் இருக்கக்கூடாது. எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காரியங்களை நம்ம பிரசங்கம் பண்ண, அது காரியத்தை நம்ம பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம நிச்சயத்தைகள் நிலைத்திருந்தால் பிரவேசிக்க முடியும். நான் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நான் நிச்சயித்தவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்தில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் தேவன் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு தான் ஆண்டவன் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறான். அதில் நாம் பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? நான் பிரவேசிக்க வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளது உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும். சபைக்கு என்ன பேர் வைக்கும்போது ஆண்டு இந்த வசனத்தை தான் காட்டினார். இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நித்திய ராஜ்யம் என்று சொல்லி நம் நித்திய ராஜ்யத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும்படி உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும் என்று சொல்லப்படும். அப்படின்னா தேவன் அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்மை பிரவேசிக்கும்படி தேவன் விரும்புகிறான். நாம் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அல்லது தேவன் வைத்திருக்கிற அந்த நித்தியத்தில் நாம் பிரவேசிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 11ஆம் வசனம் பார்க்கிறோம். ஆகையா தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் அந்த இளைப்பாறில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். கீழ்ப்படியாமல் அதை இழந்து போகாதபடி நாம் அதில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். நாம் அதை பிரவேசிக்க வேண்டும் நித்திய ராஜ்யத்தில் வேணும். அப்படி என்றால் நம்ம நிச்சயத்தவைகளை நிலைத்திருந்தால் தான் பிரவேசிக்க. நிலைத்தில்லைன்னா அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்மால் பிரவேசிக்க முடியாது. நம்ம பிரவேசிக்க அந்த நிச்சயத்தை நிலைத்தினா பிரவேசிக்க முடியும். எப்படி என்றால் ஆயத்தத்தோடு பிரவேசிக்கணும். எல்லா விதமான ஆயத்தத்தோடு பிரவேசிக்கணும். நம்ம அவர் நமக்கு பந்தய பொருளை கொடுக்க போகிறாரு. நமக்கு வாடாத கிரீடம் இருக்குது, நீதியின் கிரீடம், இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆயுத்தத்தோடு பிரவேசிக்கணும். நம்ம எப்படி நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடாதுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகலை போயிடுச்சு, அது போல் பிரவேசிக்கக்கூடாது.
உன்னை வந்து ஏதோ மிளகு வச்சு நித்திய இழுத்து விட்டா மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரவேசிக்கக்கூடாது. எல்லா விதமாக ஆயத்தத்தோடு நம்ம பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. அந்த நிலையில் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. அந்த பூரண நிச்சயத்தோடு நம்ம வாழ்க்கை இருக்கணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம அந்த ஆயத்தத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். எல்லா விதமான ஆயத்தத்தோடு. பவுல் சொல்லும் போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை காண, இது முதல் எனக்கு நீதியின் கீழே வச்சிருக்கு. அப்படி தான் தேவன் ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்கணும். தவிர ஏதோ உன்னை இழுத்து விட்டு ஏதோ தப்பிச்சா போதும்பா அப்படின்னு அந்த நிலையில் ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. நல்ல ஆயத்தத்தோடு பிரவேசிக்கணும். அது மாத்திரமல்ல, ஆயத்தப்படுத்தி கொண்டு பிரவேசிக்கணும். நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன? ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், கர்த்தர் கொடுத்த நேரத்தை ஆதாயப்படுத்தணும், கர்த்தர் கொடுத்த தாளந்தை ஆதாயப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம ஆதாயப்படுத்தணும். சில வேளையில் சில வாழ்க்கையில் சில வருத்தங்கள் நம்ம ஒரு வேலை இருக்கலாம். என்ன நாட்களில் நான் என்ன செஞ்சிட்டேன், வீண் அடிச்சிட்டேன். சில வருத்தங்கள் அது போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவங்க பாருங்களேன். என்ன, நான் வந்து இவ்வளோ நாள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் வந்துட்டேன், ஆனால் ஆண்டவருக்கு நான் ஒரு பிரோஜனம் இல்லாமல் இருந்துட்டேன், எல்லா நாளும் வேஸ்ட் ஆகிடுச்சேன் அப்படின்னு சில வேலையில் சில வருத்தங்கள் இருக்கும் பாருங்கள். அதனால சில வேளை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். விட்டதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. இருக்கிறத தான் பிடிக்க முடியும். சில வேலையில் நம்ம அப்படி தான் செய்யணும். அந்த காரியம் விட்டுட்டோம், அதை செய்யதை விட்டுட்டோம், அதனால் அதை பிடிக்கணும் எதிர்பார்க்க இல்லை, அதை விட்டது போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்போது எனக்கு இருக்கிறதை நான் பிடித்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. இப்போது நான் என்ன செய்யணும், இப்போ எஞ்சிருக்கிற நாட்களில் நான் எதை ஆதாயப்படுத்தணும், அதை நம்ம பார்க்கணும் பாருங்கள். சில பிசாசு என்ன செய்கிறான்டா, நமக்கு கொடுக்க சிந்தை, நீ அதெல்லாம் அப்போ செய்யாமல் விட்ட, அதெல்லாம் செய்ய அப்படியே சில வேலை சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விட்டது அப்படியே போட்டோம் பரவாயில்ல, ஆனால் இப்போ இருக்கிறத என்ன செய்ய, இப்போ இருக்கிற காலத்தை, இப்போ இருக்க நேரத்தை, இப்போ இருக்க தாளந்தை நீ என்ன செய்ய, நீ ஆதாயப்படுத்து. நம்ம ஆதாயப்படுத்த வேணும். நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியல, அல்லது ஆண்டவர் வருகை எப்போ இருக்குது, அந்த நாள் இருக்கிற 5 நாட்களிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தணும். என் ஆத்மா ஆதாயப்படுத்தணும். ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். கொடுக்குற நேரம், கொடுக்குற காலங்கள், தாளந்துகள், ஞான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும். ஆதாயப்படுத்தி கொண்டு தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம எல்லாவற்றையும் நேரம், கொடுக்குற தாளந்து எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுது. அப்போ தான் நம்ம ஆவிக்கிற ஜீவன் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை, நம்ம ஆயத்தத்தோடு பிரவேசிக்கணும், ஆதாயப்படுத்தி கொண்டு நாம் பிரவேசிக்கணும் பாரு. ஆனால் இப்போது இருக்க ஆண்டவர் கொடுத்துக்க நேரங்கள், காலங்களை எல்லாம் நாம் கர்த்தருக்கென்று பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு பயன்படுத்த கொடுத்திருக்க கொஞ்சம் நேரத்தில் நாம் எந்த விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேணுமோ, அவருக்கு நான் எப்படி பிரயோஜனமாக இருக்கணும், அவருக்கு எப்படி பயன்படணும், அதெல்லாம் யோசித்து, ஜெபித்து, சிந்தித்து, நம்ம அதுக்கு அர்ப்பணித்து நம்ம என்ன செய்யணும், நேரங்கள், காலங்களை, அது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போனால் நம்ம ஆவிக்கிற ஜீவன் ஆரோக்கியமாக இருக்கவே இருக்காது. இன்னும் நான் தான் சொல்லுவேன், இன்னும் நேரமே இல்லை, வீட்டு வேலையே எனக்கு நல்லா அப்படியே இருக்குது, அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம ஆதாயப்படுத்த வேண்டிய காலங்கள், நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும். என் ஆத்மா ஆதாயப்படுத்த வேண்டும். ஜனங்களை நான் ஆதாயப்படுது. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க தாளந்த எல்லாத்தையும் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வீணடித்து கொண்டு இருக்கோம். கர்த்தர் கொடுத்துருக்கிற தாளந்து, அறிவு, ஞானம் எல்லாம் உலக காரியங்களை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு எதெல்லாம் நம்ம குறுகிய நாட்களில் எதை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறாரோ அதை நான் காலம் தாமதம் இல்லாமல் அதை ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா.
நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிச்சயித்தவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். எது நான் நிச்சயித்து இருக்கிறேனோ அதில் நான் நிலைத்திருக்கேன். அப்போ தான் என்னால் பிரகாசிக்க முடியும், பிரதிபலிக்க முடியும், பின்பற்ற முடியும், பிரசங்கிக்க முடியும், என்னால் பிரவேசிக்க முடியும். நான் நிச்சயித்திருக்கேன். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் அர்ப்பணிக்கணும், இப்படி தான் ஒப்பு கொடுக்கணும், எல்லாம் நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் அதில் நிலைத்தில்லை. இந்த நாளிலே கர்த்தருக்கு அர்ப்பணி. எதில் நான் நிச்சயித்து இருக்கிறேனோ, எது எனக்கு நிச்சயமாக இதுதான் என்று நம்ம அறிந்து இருக்கிறோமோ அதிலே காலத்தால் அதில் நம்ம நிலைத்திருக்க, அதில் உறுதியாய், அதில் வேறுண்டப்பட்ட ஜனங்களாக நாம் இருந்தால் என் வாழ்க்கை பிரகாசிக்க முடியும், பிரதிபலிக்க முடியும், பின்பற்ற முடியும், பிரசங்கிக்க முடியும், பிரவேசிக்க முடியும். இந்த இப்படிப்பட்ட ஆரோக்கியமான நிலையில் நம்ம ஆவிக்குரிய ஜீவியமும் ஓட்டமும் காணப்படும். ரீபாஷாதாரா. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளைய பேசனுடைய வார்த்தைகளை ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சில வேலை நிச்சயித்திருக்கிறோம், ஆனாலும் அதில் நாங்கள் உறுதியாக இல்லை, ஆனாலும் அதை நாங்கள் நிலைத்தில்லை, ஆனாலும் அதில் நாங்கள் வேறுண்டாமையே காணப்படுகிறோம். இதெல்லாம் கர்த்தர் மன்னித்த ஆண்டவரே தேவரீ, நான் எங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் பிரதிபலிக்கிறதாய், பின்பற்றுகிறதாய், பிரசங்கிக்கிறதாய், பிரவேசிக்கிறத்தக்கதாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா கற்று அறிந்து தெரிந்து கொண்டவளை முடிவு பறை நிலைத்திருக்க கிருபையை தாங்க. இதை பார்க்க கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிங்க. துதிகான மையமை இமைக்க செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பார்.